வாங்க அப்படியே இன்னைக்கு நம்ம ஊர் சந்தைக்கு குட்டியான ஒரு காய்கறி அறுவடையும் பார்க்கலாம். நம்ம ஊர் சந்தை, அதனால் நம்மளும் காய் பறிக்க வந்தாச்சு. இதுலேயே 2-3 வகையான அவரைக்காய் இருக்குது. நம்ம எப்பயுமே மருந்தடிக்க மாட்டோம், அதனால் காய் எல்லாமே நிறைய சொத்து விழுந்து தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே இருக்கிற காயை பறிச்சுக்கோன்னு பறிச்சாச்சுங்க. வாங்க அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்து அவரைக்காயும் பார்க்கலாம். இது வந்து நாட்டு அவரைக்காய், பார்க்குறதுக்கு வந்து நல்லா மொச்சக்காய் மாதிரி இருக்கும். குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட்டு வகை கொத்து அவரைக்காய். இதுலேயே இன்னும் பச்சை அவரைக்காய், நீல அவரைக்கான்னு இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த அவரைக்காய் அதிகம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள், இதுதான் நீல அவரைக்காய். இதுலேயே பட்டை ரக அவரைக்காய் இருக்குது, அதையும் நான் காட்டுறேருங்க. இன்றைக்கி நம்ம ஊர் சந்தைக்கு தான் காய் பறிக்கிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம ஊர் காய்கறி சந்தையும் இன்றைக்கி காட்டணும், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் பட்டை அவரைக்கான்னு சொல்கிறது. இந்த அவரைக்காய் தான் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம எப்பயுமே மருந்தடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால காய் எல்லாமே நிறைய சொத்து பூச்சியாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் பொறுமையாக கொஞ்சமாக காய்ச்சா போதும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்களும் அப்படியே காய் கொஞ்சம் காய்ச்சிருந்துச்சு. 2-3 வாரமாக காய் எதுவும் இல்லை. இந்த வாரம் கொஞ்சம் காய் இருக்குது. இதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஊர் சந்தைக்கும் போயிட்டு வியாபாரம் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி. பாருங்க சொந்தங்களே, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே புளிச்சக்கீரை விதைச்சிருந்த காடு தான். இப்போ தண்ணி இல்லை, கிணத்துல கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இப்படியே வெயில் அடிச்சதுன்னா குடிக்கிறதுக்கும் தண்ணிக்கு கஷ்டப்படணும் போல். அதனால் கீரை எதுவுமே விதைக்க முடியல. நம்ம எப்பவுமே கொத்தமல்லி கீரை, மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரைன்னு விதைச்சி வாரானா கொண்டு போவோம் சந்தைக்கு. 2-3 வாரமாக தண்ணி இல்லை, எதுவும் விதைக்க முடியலன்னு சொல்லிட்டு சந்தைக்குள்ளேயே போகலை. பெருசாக காய் எதுவும் காய்க்கல. இந்த தடவை தான் ஏதோ நிறைய கொஞ்சம் காய் பிடிச்சிருக்கு. சரி, இதையாவது சந்தைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாங்க, நாங்களும் எடுத்துகிட்டு போகிறோம். அவ்வளோதாங்க, அப்படியே அவரைக்காய் எல்லாமே பறித்து வந்து கொட்டியாச்சு. பறிக்கிறதுக்கு என்னவோ 2 ஆள் தான், ஆனால் இதை ரகரகமாக பிரிக்கிறதுக்கு தான் 4 ஆள் தேவைப்படுது. இதில் முத்தினக்காய் தனியாக, வெள்ளைக்காய் தனியாக, அப்படியே ரகரகமாக பிரிக்கிறது, சொத்துக்காய் தனியாக பிரிச்செடுக்கிறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. நானும் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். நானும் இன்னைக்கு சந்தைக்கு போக போகிறேன். நீ தான் வாரம் பொரியடியமோ, இந்த வாரம் 2 வாரமாக போகலை. இன்னைக்கு மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஆமாம், மஞ்சு போனால் மஞ்சு பார்த்தோன்னே எல்லோரும் காயெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன் மஞ்சு? ஏன்னா குட்டி பெரிய மனுஷி காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க, இன்னொன்னே அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. ஆமாம். காட்டில் காயும் இல்லை, ஒன்றும் இல்லை, கீரையும் கிடைக்க வழி இல்லை, காய்கறி வாங்கி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கிறேன். அவ்வளோதான், நல்ல வியாபாரம் தான் பண்ணுங்கண்ணா. ஆமாம், வியாபாரத்தை விட முடியுமா? வியாபாரம் பண்ணுறது ரைட்டு தான், அதுக்கும் காய்கறி விளைஞ்சாதானே வியாபாரம் பண்ண முடியும். இப்படியே தண்ணி இல்லாமல் காய்ஞ்சா எங்கேருந்து காய்கறி வரும்? என்ன பண்ணுறது, தண்ணி இருக்கிறதா விட வைக்க மாட்டாங்களா? அது வேணா உண்மைதான். நம்ம காட்டிலேயே 2 வாரமாக காய் எதுவும் இல்லைன்னு சந்தைக்கு வியாபாரம் பண்ண போகிறத விட்டுட்டு காய் வாங்க போனோம் இல்லையா, அந்த மாதிரி போக வேண்டியதான். இதுதாங்க நம்ம ஆட்டுக்கொம்பு அவரைக்காய். இதுதான் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஒரு பட்டை அவரைக்காய். இதுதான் அதிகமாக சந்தையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வந்து நம்ம கனவு அவரை, கனவுக்கு கனவு காய் காய்க்கும், நிறைய காய் பிடிக்குங்கிறதுனால இது கனவு அவரைக்காய். மஞ்சக்காட்டில் கொஞ்சம் மணத்தக்காளி கீரை இருந்துச்சு, அதையும் அப்படியே அறுத்து சந்தைக்கு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளும் நம்ம பறித்த அவரைக்காய், அப்புறம் கொஞ்சம் பூசணிக்காய், பரங்கிக்காயெல்லாம் இருந்துச்சு. இது பக்கத்து வீட்டு அண்ணா கொஞ்சம் விற்று கொடுங்கன்னு மொந்த வாழைப்பழமும் கொண்டு வந்தாங்க. சரி, சந்தைக்கு போகிறோமேனு அதையும் எடுத்துக்கிட்டோம். இப்போ போனால் எப்படியும் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு மேலே ஆகிடும். வாங்க நம்ம ஊர் சந்தையை போய் பார்க்கலாம். அவ்வளோதான், சந்தைக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம ஊருக்கு சந்தைக்குள்ளே போகணுன்னா இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். சரி, காய்கறிலாம் நிறையா இருக்கா, அதனால் வண்டியிலே போகலான்னு கிளம்பியாச்சுங்க. நம்ம கொண்டு வந்த காயெல்லாம் கூறு கட்டி வச்சாச்சுங்க. நம்ம ஊரில் கிலோவில் விற்கிறத விட கூரில் தான் நிறைய காய்கறிகள் வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாருமே சுற்று வட்டார பகுதியிலேருந்து வாரம் ஒரு நாள் சந்தைங்கிறதுனால நிறைய பேர் வாங்கவும் வருவாங்க, காய்கறிகள் விற்கவும் வருவாங்க. இங்கே பழக்கடையிலேருந்து பூக்கடை வரைக்கும், பிள்ளைங்களுக்கு தேவையான நொறுக்கு தீனி வரைக்கும் எல்லாமே விற்கும். நம்ம ஊரில் கிலோ கணக்கில் விற்கிதோ இல்லையோ, கூறு கணக்கில் தான் நிறைய காய்கறிகள் கூறு கட்டி வச்சுருப்பாங்க. விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும். பை நிறைய காய்களும் வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் கிடைக்காத பொருளே கிடையாதுங்க. வளையல் மணிலேருந்து எல்லாமே சந்தை அன்னைக்கு போயிட்டோம்னா கடுகு, மிளகு, உளுந்துன்னு எல்லா பொருளும் வாங்கிக்கலாங்க. அவ்வளோதான், மஞ்சு பாப்பாவும் அத்தையும் காயெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் மட்டும் அவரைக்காய் விற்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பூசணிக்காயும் ஒரு காய் கொண்டு வந்துட்டாங்க அப்படியே பீஸா. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் விற்கல. சரி, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
அப்படியே நம்மளுக்கும் வீட்டுக்கு தேவையான காய்கறின்னு கத்திரிக்காய், வெங்காயம், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் பாப்பா தர்பூசணி கேட்டுச்சு, அது, காலிஃப்ளவரு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, புதினா கீரை எல்லாமே வாங்கினோம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கின இடத்துல ஒரு அக்கா கொடியும் நமக்கு கொடுத்தாங்க. காட்டில் வந்து நம்ம இதை நட்டு வச்சோன்னா கிழங்கு வரும்னு சொல்லிட்டு நாம் இதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதையும் நட்டு வச்சுக்கலாம் நம்ம. சரி வாங்க, எல்லோரும் பசியோடு இருக்காங்க, அப்படியே போய் உப்புமா செய்யலாம். வாங்க போவோம். அப்படியே வாங்க நம்மளும் உப்புமா செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். முட்டையை வந்து வேக வச்சு கொஞ்சம் மஞ்சள் தடவி இருப்பேன் மேலே. அதுக்கப்புறம் இதை கிரேவி மாதிரி செஞ்சிட்டோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னா அதையும் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன், காய்கறி எல்லாமே. வாங்க அப்படியே உப்புமா செஞ்சுட்டு முட்டை கிரேவி பண்ணி சாப்பிட்லாம். அத்தையும் பாப்பாவும் சந்தைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து மாடு கண்ணு வேலை, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கே டைம் ஓடி போச்சு. சரி, இதை அவசரத்துக்கு ஒரு உப்புமாவும் முட்டை கிரேவி மட்டும் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களும் காய்கறி எல்லாமே வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போவோம், அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டு நம்மளும் இதெல்லாமே செய்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. நான் எப்போவுமே உளுந்து நிறைய சேர்த்து தான் செய்வேன் உப்புமா பொரியலுக்கு எல்லாமே. சாப்பிட்றேன்னு சொல்லி இந்த தர்பூசணியை வாங்கிட்டு வந்து அது என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்கிற தர்பூசணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஏ பாப்பா, இப்படி தான் தர்பூசணி சாப்பிடுவாங்களா? ஏன் நாங்கள் கட் பண்ணி கொடுன்னா கொடுக்க மாட்டோமா? வாங்க அப்படியே வெங்காயம், மிளகா, உப்பு, கொஞ்சம் தக்காளின்னு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா நம்மளுக்கும் உப்புமா ரெடி ஆயிரும். ரவா உப்புமா, அதனால சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆயிரும்ட்டு நாங்களும் இன்றைக்கி ரவா உப்புமாவை செஞ்சு வேலையை முடிச்சிடலான்னு பண்ணியாச்சு. அவ்வளோதான், நல்லா வெங்காயம் தக்காளின்னு எல்லாமே வதங்கிடுச்சு. நம்மளும் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். அப்படியே ஒரு கொதி வந்தோடனே நம்மளும் உப்புமாவை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், அப்படியே நம்மளும் ஒரு முட்டை கிரேவி முடிச்சிடலாம் உப்புமா ரெடியாக வரதுக்குள்ளே. கொஞ்சோண்டு பூண்டு, அப்படியே பச்சை மிளகா, வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படியே மிளகு, கொஞ்சம் வரமிளகாத்தூள், எப்பவும் போல் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே அரைச்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அப்படியே முட்டையை எடுத்து போட்டால் முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. அவ்வளோதான், அப்படியே ஒரு பெரட்டிட்டா முட்டை சூப்பராக அப்படியே கிரேவியாக ரெடி ஆகிடுச்சா. இது அப்படியே உப்புமா, தோசை, இட்லி கூட தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க. அவ்வளோதான், கொஞ்சோண்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம், வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே தண்ணி கொதிச்சிடுச்சு. அப்படியே வறுத்து வச்ச ரவையும் போட்டு அப்படியே ஒரு கிண்டிடலாம். அவ்வளோதாங்க, உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் சாப்பிட்லாம். வாங்க அப்படியே உப்புமாவோட நம்ம செஞ்ச முட்டை கிரேவி ரெடியாக அப்படியே சாப்பிட்லாம். வாங்க, அப்படியே உப்புமாவும் முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் வாங்க, சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.